ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது C&I மணி. நான் உங்கள் ஐப்கான். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமாடிட்டிஸ் அண்ட் ஃபோரெக்ஸோட டெய்லி ஃபோர்காஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லியோட ஆர்டர் பிளாக்ல இருக்குது. நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கணுன்றதை நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ சொன்னதுலேருந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் அழகான பிஓஎஸ் வச்சு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு டெய்லியோட ஆர்டர் 30 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் பிக் பண்ணிட்டான். ஸோ பிக் பண்ண பட்சத்தில் நாளைக்கு ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் 23,60 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்ஸ் இந்த 30 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கை உடைக்கின் பட்சத்தில் உடைச்சிச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளிப்பாக ஆகி 22,900 வந்து ரெசிடென்ஸாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் திருப்பி 22,700 போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம 1 ஹவரில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா 49,192 ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டை பார்க்கும்போது நல்ல ஒரு இன்னைக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ப்ரோக் பண்ணிருச்சு. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து இதோட சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 29,14 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரும் வரைக்கும் நமக்கு ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் எங்கெங்கெல்லாம் நமக்கு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஸோ நம்ம அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செல்லிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு ஹை லோ, அடுத்து ஒரு லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அப்படின்னு மார்க்கெட் ட்ராவல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தால் செல்லுக்கு பார்க்கலாம். இல்லை நான் லாங் டேர்ம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பையிங் பொசிஷன்லேயே இருக்கலாம். ஸோ இதோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 29,14 ஒரு நல்ல லெவல் சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். இன்ட்ராடே பண்ணுறவங்க செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூரோஎஸ்டி பொறுத்தவரை நம்ம எப்போ பேசியிருந்ததும் நமக்கு செல்லிங் பொசிஷனுக்காக பேசியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் செல்லிங் பொசிஷனில் தான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 5 மினிட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.04404 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குது. இங்கே வரும்போது நீங்கள் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1.04951 வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இங்கே வரையும் மார்க்கெட் நமக்கு செல்லிங் லெவலில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எங்கள் சேனல் மூலமாக எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணவில்லை. ஸோ அதே மாதிரி எங்ககிட்ட கால்ஸ் எதுவுமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி எஜுகேஷன் லெவலில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணும், ஒரு ஸ்டாக் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறோம். நன்றி, வணக்கம்.